ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 89, 3 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 2716 இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்போ வந்து 1 டிவைடட் பை 2 வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொஷின் போயிடலாம். 2 டிவைடட் பை 3 வந்து 89ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த 2வை வந்து க்யூப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த 3யை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 2 க்யூப் வந்து என்னது 8, 3 ஸ்கொயர் வந்து என்னது 9. ஓகேவா, இது வந்து 3. நெக்ஸ்ட்டு வந்து 3 டிவைடட் பை 4 வந்து பார்க்கலாம். 2716. ஓகேவா, இப்போ அந்த ஃபஸ்ட்டு நம்பரை க்யூப் பண்ணணும். அப்போ 3 க்யூப் வந்து 27. அடுத்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். 4 ஸ்கொயர் வந்து என்னது 16. ஸோ இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். 4 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 649. ஃபஸ்ட் நம்பரை வந்து க்யூப் பண்ணியிருக்காங்க. 4 க்யூப் வந்து 64. 3 ஸ்கொயர் வந்து என்ன 9. ஓகே, அப்போ இதுவுமே கரெக்டு. இப்போ வந்து 1 டிவைடட் பை 2 பார்க்கலாம். 1 க்யூப் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பரை க்யூப் பண்ணியிருக்காங்க, செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்பரை வந்து க்யூப் பண்ணால் என்ன வரும் 1, இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 4. அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 14. ஓகேவா, இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு க்யூப் பண்ணியிருக்காங்க, செகண்ட் நம்பருக்கு ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து இந்த சம் சால்வ் பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.